ஸோ ஜாயின் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். டேட்டாபேஸில் ஜாயின் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுறதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து மல்டிபிள் டேபிள்ஸ்ல இருந்து ரெக்கார்ட்ஸை எடுக்கிறதுக்கு தான் அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஜாயின் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாங்க சொல்லியிருக்கோம். ஜாயின்ஸ் இன் SQL server are used to retrieve data from two or more related tables. In general, tables are related to each other using foreign key constraints. வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் செஷன்லேயே பார்த்துருக்குறோம். இன்ட்ரோடக்ஷனுக்கு பிறகு அடுத்த செஷன்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். டேபிள் கிரியேட் பண்ணுறதுல வந்து ஸோ ஃபாரின் கீ ப்ரைமரி கீ ஃபாரின் கீ காலம்ஸ் கிரியேட் பண்ணுறது, அப்படி கிரியேட் பண்ணி ஒரு காலமுக்கு இன்னொரு காலமுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஃபாரின் கீங்கிற கான்செப்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸை கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் மூலமாக தான் ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரிலேஷன்ஷிப் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்படி ரிலேஷன்ஷிப்பை ஜென்ரேட் பண்ணி அந்த டேபிள்ஸ் டூ ஆர் மோர் டேபிள்ஸ் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டேட்டாஸ் ரிலேட்டட் டேட்டாஸை செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இங்க வந்து மெயினா இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், கிராஸ் ஜாயின் அப்படின்னு ஒரு டைப்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து இருக்குது. அவுட்டர் ஜாயின்ல ஒரு 3 ஜாயினை பிரிப்பாங்க. லெஃப்ட் ஜாயின் அல்லது லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் ரெண்டும் சேம் தான். ரைட் ஜாயின் அல்லது ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் ஜாயின் அல்லது ஃபுல் அவுட்டர் ஜாயின் சொல்லுவாங்க. இங்க இந்த ரைட் சைடுல இருக்கிற 2 டேபிளை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இது வந்து எம்ப்ளாயி டேபிள், இது வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள். நம்மகிட்ட என்ன டேபிள் இருக்குதுங்க? டேபிள் எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் தான் இருக்குது. இப்போ அந்த லாஜிக்ஸ்க்கு தகுந்த மாதிரி லைட்டாக அதை என்ன செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஆல்டர் பண்ணிக்கிறோம். ஐடி, நேம், ஜெண்டர், சேலரி, டிபார்ட்மெண்ட் ஐடி. சிட்டி என்ன செஞ்சிடலாம்னா ரிமூவ் பண்ணிடலாம், ஆல்டர் பண்ணிடலாம். டேபிள் வந்து ஆல்டர் பண்ணலாம், 2 டைப் ஆல்டர் பண்ணலாம் சொல்லியிருக்கிறோம். ஒன்று கொரி மூலமாக கிரியேட் பண்ணலாம், அல்லது கிராஃபிக்கலாக பண்ணலாம் சொல்லியிருக்கிறோம். நான் கிராஃபிக்கலாக போய் இங்கே இதை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசைனில் போயிட்டு இந்த சிட்டிக்கு பதிலாக இதை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு கேட்டால் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை வந்து இன்டீஜரா கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆக்சுவலா இதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டேட்டா டைப் வேல்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது வந்து என்ன செய்யாது அப்படின்னா வந்து உடனே சேஞ்ச் எம்டிஆர் இருந்து தான் சேஞ்ச் பண்ணலாம். நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். டிபார்ட்மெண்ட் ஐடி இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி இப்போ நல்லா இருக்குது. ஓகே ஃபைன். ஆனால் நமக்கு இன்னொரு டேபிள் வேணும். அந்த டேபிள் என்னன்னா வந்து டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டேபிள் வந்து வேணும். ஒரு டேபிளை கிரியேட் பண்ணலாம். கிரியேட் டேபிள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஐடி இன்டீஜர் பிரைமரி கீ நாட் நல் department name varchar of 50 not null. வேற என்ன ஃபீல்டு சொல்லியிருக்காங்க? லொகேஷன் வேணும். டிபார்ட்மெண்ட் ஐடி லொகேஷன் varchar of department head varchar of something 15. ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். இங்க அந்த டேபிள்ஸ்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ டேபிள் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. இப்போ ஆக்சுவலா இங்க நாம இந்த டேபிள் கிரியேட் பண்ணிருக்கல, இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படிங்கன்னா வந்து ஃபாரின் கீயா இருக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கன்னா இந்த டேபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேல்யூஸ் என்டர் பண்ணிக்கலாம்.
1. ஸோ அங்க இருக்கிற டேட்டாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி, பேரோல், ஹெச்ஆர், அதர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி லொகேஷன் சென்னை. So 2 so Bangalore. 3 HR, another department. HR. 4 other department. நம்மகிட்ட இருக்கிறது இல்ல. ஓகே, சிட்டில எடுத்தோம் இல்லையா? ஓகே, அப்ப இங்கே போட்டுக்கலாம். ஸோ கொல்கத்தா. இப்போ இந்த டேபிள்ல ரைட் கிளிக் பண்ணி ஃபாரின் கீ எப்படி கிரியேட் பண்றதுன்னு அன்னைக்கே சொல்லியிருக்கோம். ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ஆட். இங்க ஃபாரின் கீ டேபிள் எம்ப்ளாயி எந்த காலம் கிரியேட் பண்ண போறோம்? டிபார்ட்மெண்ட் ஐடி. டிஸ்கிரிப்ஷன் எதுவும் தேவையில்லை. ஓகே, இதுல நம்ம எந்த டேபிள் அப்படிங்கறத சொல்லணும். இப்போ நம்ம எங்க இருந்து இருக்க போறோம்? டேபிள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. பிரைமரி கீ டேபிள் தான் நமக்கு வந்து இது டேபிள் டிபார்ட்மெண்ட். ஃபாரின் கீ டேபிள் வந்து இது. இந்த டேபிள் டிபார்ட்மெண்ட்ல எந்த காலம்? ஐடி காலம். டேபிள் எம்ப்ளாயில எந்த காலத்துக்கு இது ஃபாரின் கீயை கிரியேட் பண்ண போறோம்? டிபார்ட்மெண்ட் ஐடி கீ. ஸோ இங்க நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ டேபிள் டிபார்ட்மெண்ட் கீஸ்ல பார்த்தா பிரைமரி கீ இருக்கும். டேபிள் எம்ப்ளாயிஸ் கீஸ்ல பார்த்தா ஃபாரின் கீ இருக்குது. காலம்ஸ்ல போவோம். டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற என்ன கிளமா இருக்குது? ஃபாரின் கீ கிளமா இருக்குது. ஆக்சுவலா இது பிரைமரி கீயா இருக்கணும். ஃபைன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள். இதுல இந்த டேபிள் இதெல்லாம் வேல்யூஸ் இல்லைங்கனால இப்போ நம்ம எல்லாம் வேல்யூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். எடிட். ஓகே, டேபிள் எம்ப்ளாயிஸ்ல எடிட். எங்க அந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறத போட்டுக்கலாம். 1 2 3 4. இந்த மாடல் தான் நான் எடுக்கிறேன். இது வந்து பாருங்க 4 தவிர எல்லாமே யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். 4 வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி பர்பஸா தான் வச்சிருக்கோம். இப்போ அதே மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் ரெண்டுக்கு வேல்யூஸ் எதுவுமே கொடுக்கல.
see இங்க வேல்யூஸ் பாருங்க the department id எல்லாமே அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு இப்போ select star from table employee select star from table department அது இன்னும் refresh ஆகல select star from department so the department அப்படிங்கற டேபிள் எனக்கு லிஸ்ட் ஆகுது select star from table employee see இது என்னோட ரெண்டு டேபிள் இது எம்ப்ளாயி டேபிள் இது டிபார்ட்மெண்ட் டேபிள் இப்போ எனக்கு அவுட்புட் எப்படி வேணும் அப்படின்னா எம்ப்ளாயி அவங்க என்ன ஜெண்டர் அவங்களோட salary அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எனக்கு அவுட்புட் வேணும் ஸோ எம்ப்ளாயி நம்ம கொரி எழுதலாம் எப்படி select name நமக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ அந்த ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்கோம் இல்லையா select name gender comma salary comma இதுல காலம் நேம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சோம் நேம் ஜெண்டர் salary டிபார்ட்மெண்ட் நேம்ங்கிறது வேற ஒரு டேபிள்ல இருக்கு department name from the table employee கொடுங்க இப்படி கொடுத்தா எனக்கு எரர் அடிக்கும் ஏன்னா இந்த டேபிள் என்ன கிடையாது டிபார்ட்மெண்ட் நேம்னு ஒரு காலம் கிடையாது வேற ஒரு டேபிள்ல இருந்து என்ன பண்ண சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா வந்து இந்த டிபார்ட்மெண்ட் நேம் என்ற சொல்லியிருக்கோம் ஸோ இங்க தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஜாயின் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணணும் நான் ஜாயின் யூஸ் பண்றேன் என்னோட டேபிள் பேர் கொடுக்குறேன் டேபிள் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறேன் இதை ரன் பண்றேன் நீங்க என்ன பிரச்சனை வருதுன்னா incorrect syntax near table department டேபிள் டிபார்ட்மெண்ட் பக்கத்துல சின்டாக்ஸ் எரர் கேட்டது ஒரு ஸ்டாண்டர்ட் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஜாயின் யூஸ் பண்ணி டேபிள் நேம் சொல்லிட்டீங்கன்னா செகண்ட் டேபிள் நேம் இது வந்து செகண்ட் டேபிள் நேம் இது ஃபர்ஸ்ட் டேபிள் நேம் இது நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா லெஃப்ட் டேபிள் இது ரைட் டேபிள் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் டேபிள் லெஃப்ட் டேபிள் சொல்லுவோம் செகண்ட் டேபிள் ரைட் டேபிள் சொல்லுவோம் ஸோ செகண்ட் டேபிள் மென்ஷன் பண்ண பிறகு கண்டிப்பா ஆன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆகணும் அதே மாதிரி ஆன் த கண்டிஷன் என்ன கண்டிஷன் டேபிள் நேம் டாட் எந்த ஃபீல்டு வந்து கண்டிஷனல் ஃபீல்டு ஃபாரின் கீ அதை கரெக்டா சொல்லணும் இங்க இருக்கிற பிரைமரி கீ இங்க ஐடின்னு வச்சிருக்கோம் அங்க டிபார்ட்மெண்ட் ஐடின்னு வச்சிருக்கோம் இங்க ஐடின்னு வச்சிருக்கோம் ஸோ ரெண்டையும் செலக்ட் பண்ணணும் இவ பாருங்க செந்தில் ஐடி டிபார்ட்மெண்ட் ஜோசப் பேரோல் டிபார்ட்மெண்ட் ரோஷி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் சுதா ஐடி டிபார்ட்மெண்ட் ரூபினா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் மேரி பேரோல் டிபார்ட்மெண்ட் ராஜேஷ் ஹெச்ஆர் ஆக்சுவலா டிபார்ட்மெண்ட் நேம்ங்கிற டேபிள் இந்த காலம் வந்து எங்க கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா டேபிள் எம்ப்ளாயில கிடையாது ஆனா இந்த டேபிள் ஃபாரின் கீயா எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா டிபார்ட்மெண்ட் டேபிள ரெஃபர் பண்ணுது எந்த காலம் யூஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற ஃபாரின் கீ காலம் யூஸ் பண்ணி அப்போ அந்த டேபிள் எந்த காலம் பிரைமரி கீ காலம் அதான் சொல்லியிருக்கோம் இந்த காலம் தான்
இந்த ஐடிங்கிற பிரைமரி கீ காலத்துல தான் டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற ஃபாரின் கீ ரெஃபர் பண்ணணும்ன்றத நம்ம இப்ப டிசைன் பண்ணணும், கிரியேட் பண்ணணும், கன்ஸ்ட்ரெயின்ட் கிரியேட் பண்ணணும் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ எனக்கு என்ன வருது வேல்யூஸ் வந்து ரெண்டு டேபிள்ல இருந்து வேல்யூஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. ஜாயின் அப்படிங்கிற கான்செப்டே பொதுவாக யூஸ் பண்றதோடைய பர்பஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து மோர் தென் ஒன் சாரி 2 ஆர் மோர் தென் 2 டேபிள்ஸை கனெக்ட் பண்ணி டேபிள் ரெக்கார்ட்ஸை ரிட்ரீவ் பண்ணிட்டு வர்றது தான் ஜாயின் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து என்ன செய்யலாம் வந்து யூஸ் பண்றோம். இந்த ஃபார்மேட் அவுட்புட் நமக்கு கிடைச்சிருக்கா? சி நான் 3 கொரியும் ரன் பண்றேன். ஆக்சுவல் டேபிள் எம்ப்ளாயி, ஆக்சுவல் டிபார்ட்மெண்ட் டேபிள், ஜாயின் யூஸ் பண்ணி கிடைச்ச அவுட்புட் டேபிள். இந்த ஜாயின் பக்கத்துல இன்னர் அப்படின்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்றேன். இப்ப ரன் பண்றேன். இப்போ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எவ்வளவு இருக்கு என்னன்னு பாருங்க. இந்த இன்னர் ரிமூவ் பண்ணிட்டு எவ்வளவு இருக்கு சரி, நீங்க ஜாயின் யூஸ் பண்ணாலும் சரி, இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணாலும் சரி. இந்த ஆக்சுவல் டேபிள நான் காட்டுறேன். ஓவரால் 13 ரெக்கார்ட்ஸ் இருக்கு எம்ப்ளாயில. டிபார்ட்மெண்ட்ல 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பட் ஜாயின் யூஸ் பண்ணி ரன் பண்ணும்போது I'm getting only 12. இந்த மெசேஜ் போய் பாத்தீங்கன்னா தெரியும் 12 rows affected. மூணு கொரியை ரன் பண்ணிட்டு மெசேஜ்ல போய் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் கொரிக்கு 13 rows அவுட்புட் வந்திருக்கு, செகண்ட் கொரிக்கு 4 rows அவுட்புட் வந்திருக்கு, தேர்ட் அதாவது ஜாயின் கொரி யூஸ் பண்ணதுக்கு 12 rows அவுட்புட் வந்திருக்கு. அப்புறம் ஏன் என்ன அர்த்தம்? டிபார்ட்மெண்ட் ஐடி எம்ப்ளாயி டேபிள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஐடி காலம், டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிற ஐடி காலம் மேட்ச் ஆன ரெக்கார்டை மட்டும் தான் என்ன செய்யும் அப்படின்னு வந்து எடுத்து வரும். அப்ப அந்த ஜாயின் அப்படி சொல்றத என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னர் ஜாயின் சொல்லுவோம். The inner join அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து it will fetch the matched record from 2 tables or more than 2 tables. matched ஆகிற ரெக்கார்ட்ஸ் அப்பல ரெண்டு டேபிள்ல இருந்து வரும். அதான் நான் சொல்லிருக்கேன். inner join or join. inner join அப்படி சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் அவுட்புட் வரும். அந்த லெஃப்ட் சைடுல blank இருக்கு, ரைட் சைடுல blank இருக்கு, இந்த மிடில் உள்ள மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து matching rows only. Inner join returns only the matching rows between the both the tables. Non-matching rows are eliminated. Eliminate ஆயிருக்கா இல்லையா? 13 record actual but நமக்கு 12 தான் கிடைச்சிருக்கு. 1 வந்து eliminate ஆயிருக்கு. 1 null இருந்தனால ஐடி இல்லைங்கனால eliminate ஆயிருக்கு. Inner join. So inner join query எழுதுறது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் எழுதலாம். inner join அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி எழுதலாம் அல்லது வெறும் join மட்டும் எழுதலாம். வெறும் ஜாயின் மட்டும் சொல்லியிருந்தாலும் அந்த ஜாயின் என்னது அப்படின்னு கேட்டா வந்து இன்னர் ஜாயின். டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ்: இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், கிராஸ் ஜாயின். இன்னர் ஜாயின் அப்படின்னு கீவேர்ட் யூஸ் பண்ணி எழுதலாம் அல்லது வெறும் ஜாயின் மட்டும் எழுதலாம். கிளியர்? நான் என்ன பண்றேன்னா லெஃப்ட்னு கொடுக்குறேன். ஜாயினுக்கு முன்னாடி லெஃப்ட்னு கொடுத்துருக்கேன். இப்ப ரன் பண்ணிருக்கேன். இங்க ரெக்கார்ட் என்ன வந்திருக்கு பாருங்க. So first record 13 கொடுத்திருக்கு, அடுத்து 4 rows, அடுத்து 13 rows affected கொடுத்திருக்கு. See 13 ரெக்கார்ட் வந்திருக்கு. இந்த இதுல வரும்போது பாருங்க இந்த டிபார்ட்மெண்ட் நேம் அப்படிங்கிறதுல எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா நல்லும் வந்திருக்கு பாருங்க. நான் என்ன ஜாயின் கொடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து லெஃப்ட் ஜாயின் கொடுத்திருக்கேன். லெஃப்ட் ஜாயின் கொடுக்கலாம் அல்லது லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னு கொடுக்கலாம். சேம் ரிசல்ட். லெஃப்ட் ஜாயின் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்.
இந்த லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டயக்ராம் பாருங்க. இதை பார்த்தோம் அப்படிங்க உங்களுக்கு லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லா இருக்கு பாருங்க. பட் ரைட் சைடில் என்ன மட்டும் தான் இருக்குன்னா மேட்ச் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான். The left join or left outer join, it will fetch all the records from the left table and match the record only from the right table. Left join. Clear? In the left க்கு பதிலா நான் ரைட் கொடுப்பேன். See, இந்த ரைட்ல பாருங்க, ரைட்ல யூஸ் பண்ணிருக்கும் போது இந்த டிபார்ட்மெண்ட் நேம்ல அதர் டிபார்ட்மெண்ட் நேம் வந்திருக்கு பாருங்க. ஆக்சுவலா அதர் டிபார்ட்மெண்ட் நேம்ங்கிறது ஆக்சுவலா எந்த டேபிளுமே இங்க அசைன் இது எந்த ரெக்கார்டுக்குமே வந்து ஃபில் பண்ணலாம். அப்ப என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரைட் அவுட்டர் ஜாயின் கொடுத்தோம்னா இதுதான் ரைட் டேபிள். செகண்ட் டேபிள் நம்ம எதை கொடுத்துருக்கோம்? டிபார்ட்மெண்ட் டேபிள். இதுதான் ரைட் டேபிள் சொல்லியிருக்கோம். ரைட் அவுட்டர் ஜாயின் சொன்னோம்னா ரைட் அவுட்டர் ஜாயின் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து fetching all the records from right table. So எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் fetch பண்ணி கொண்டு வந்துச்சு. And left table வந்து only matched records. அதனால தான் அதற்கு வேல்யூஸ் இல்லைன்னா இதெல்லாம் null ஃபில் பண்ணி காட்டுது. Fetching all the records from right table and matched record only from left table. அதான் right outer join. Right outer join சொல்லலாம், அது right join சொல்லலாம். Right outer join or right join. So returns all the matching rows and non-matching rows from the right table. So right side la irundha all the records matching, unmatching and non-matching ellame vandrum. But left la idu mattum dhaan varum, only matching. So right outer na right la irundhu ellame varum, left outer na left la irundhu ellame varum. Inner join na rendu la irundhu matched ah irukradhu mattum varum. Full outer join. See, output பாருங்க 14 records இருக்கு. Full outer join. Full outer join ஓட purpose என்ன அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா வந்து எல்லா ரெக்கார்டும் left and right both the side matched and unmatched records எல்லாமே வரும். outer remove பண்ணிட்டு ரன் பண்றேன். same. Full join அல்லது full outer join. அப்ப full outer join அப்படி சொல்லி வச்சா join யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணனும்னா matched and unmatched record from both the table. clear? Cross join. Cross join யூஸ் பண்ணும்போது என்ன பண்ண கூடாது அப்படினா on condition யூஸ் பண்ண கூடாது. See, actually 40 records இருக்கு. But 52 days. இங்க வந்து 13 இல்லையா? 13 into 4. 52 records. Cross join. Cross join என்ன பண்ணும் அப்படி கேட்டீங்கன்னா வந்து இது கொடுக்குற ரிசல்ட் ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். Cross join ப்ரொடியூஸ் பண்ற ரிசல்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்து each record of right table க்கு each record of table right table இருக்குயா இந்த இதுக்கு இது என்ன பண்ணும்னா வந்து all records from first table. இப்போ IT டிபார்ட்மெண்ட் இது first recordனா all 10 members எனக்கு என்ன செய்யணும் வந்து IT டிபார்ட்மெண்ட். payroll all 13 members க்கு payroll create பண்ணனும். HR all 13 members. Other department all 13. Cross join யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ண கூடாதுன்னா on condition யூஸ் பண்ண கூடாது. மத்த எல்லா ஜாயினுக்கும் on condition யூஸ் பண்ணுவோம். இதுதான் cross join சொல்லி சொல்றோம். பொதுவா syntax எப்படி சொல்றாங்க?
column list from left table join type right table on condition is syntax. இதாங்க சொல்லிரு. So joins kind of general formula. Clear? So joins summary பண்றோம்ல cross join and cross join தான் return Cartesian product. Inner join returns only the matching rows from both the table. Left join all the records from left table and matched record from right table. Right join all the records from right table and only matched record from left table. Full join matched and unmatched from both table. Clear? So joins, type of joins, how to use the joins. Clear? So the group by joins இந்த ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல தான் டவுட் இருந்துச்சுன்னா அடுத்த செஷன்ல கேளுங்க. நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து ஒரு நியூ டாபிக் பார்க்கலாம். ஓகே.